இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு கம்பெனில ஒரு வாட்ச்மேன் லேடி, இந்த கம்பெனியோட ஓனர் பொண்ணுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அப்போ இந்த கம்பெனி ஓனரோட பொண்ணு இந்த வாட்ச்மேன் லேடிய பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. டீச்சர் நீங்களான்னு இந்த லேடியோட கால்ல விழுகிறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் என்ன பாக்குறீங்க, நான் தான் உங்களுடைய ஸ்டூடெண்ட், என்ன தெரியுதான்னு கேட்கிறாள். உடனே அந்த வாட்ச்மேன் லேடி, நான் டீச்சர் வேலையை விட்டு 10 வருஷம் ஆச்சு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியலமான்னு சொல்றாங்க. அப்போ இந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னோட அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, அதனால நான் ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராம பட்டினியா கிடந்தேன். நீங்க தான் உங்க வீட்டுல இருந்து எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கும் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் நீங்க தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சீங்க. என்னோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப நீங்க தானே பணம் கொடுத்து அவருடைய உயிரை காப்பாத்துனீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நாமாக படுத்துறாள். உடனே இந்த வாட்ச்மேன் லேடி, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, உன்னுடைய அப்பா எப்படி இருக்காரு, நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு, டீச்சர் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்க டீச்சர் வேலை தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, எப்படி என்னோட கம்பெனிக்கு வாட்ச்மேனா வந்தீங்கன்னு கேட்கிறார். இப்பதான் இந்த டீச்சர் லேடி தன்னுடைய கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீச்சரோட வேலை போய் இருக்கு. இந்த டீச்சரோட ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்திருக்காரு. இந்த டீச்சர் தன்னுடைய 2 பெண்களையும் படிக்க வைப்பதற்காக நிறைய வீட்டுல வேலைக்காரிய வேலை செஞ்சு ரோட்டில் குப்பை பொறுக்கிற வேலைய பார்த்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு தன்னுடைய 2 பெண்களையும் படிக்க வச்சுட்டு தன்னோட ஹஸ்பண்டையும் பாத்துக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே இந்த ஓனர் பொண்ணு இந்த லேடி கிட்ட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க டீச்சர், என்ன படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்குனது நீங்க தான், உங்களாலதான் நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன், என்னுடைய அப்பா இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான், இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, என்னுடைய கம்பெனிலேயே மேனேஜரா வேலை பாருங்க, உங்களுக்கு மாசம் 1 லட்சம் சம்பளம், நான் புதுசா ஒரு வீடு வாங்கி இருக்கேன், அந்த வீட்டிலேயே நீங்களும் உங்களுடைய பெண்ணும் உங்களுடைய ஹஸ்பண்டும் தங்கிக்கோங்க, உங்களுடைய கணவர் ஹாஸ்பிடல் செலவை நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்களும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான்னு சொல்றா. இதையெல்லாம் கேட்ட உடனே அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இந்த வாட்ச்மேன் லேடிக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.